அதிகமான செய்திகளில் பார்த்தோம்னா ஐடி இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களும் ஆண்களும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க முடியாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த காரணம், இந்த தற்கொலைக்கான என்ன காரணம் என்று பலர் எங்களிடத்தில் உளவியல் ரீதியான அணுகுமுறைகள் என்ன, ஏன் நடக்கிறது என்று கேட்கிறார்கள். பொதுவாக பணம் என்பது ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு அதிகமாக கிடைத்து விடுகிறது. அப்போ அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு திறமை உள்ளது, அதாவது தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். சாதிக்க முடியும் என்பது, சம்பாதிக்க முடியும் என்பது அவர்கள் துறை சார்ந்த விஷயத்தானே தவிர தனி மனித நடத்திக்குள் அல்ல என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய எந்த வார்த்தையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை எதிர்த்தாக்குதலுடன் அவர்களை அணுகுகிறார்கள் அல்லது தன்னைத்தானே தாக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் எப்படி ஒரு வார்த்தையை அதை டைப் செய்தால் அது கட்டளையாக மாறி அது செயலாக வெளிப்படுகிறதோ, அதே போல் தன்னை சார்ந்தவர்களும் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி செயல்படாத போது அவர்கள் தன்னுடைய வார்த்தை அமைப்பில் வெளிப்படுத்தின முறையில் தவறு என்பதை புரிந்து கொள்வதை விட எதிராளி ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், வெர்பல் அட்டாக். அல்லது தொடர்ந்து இவர்களால் அது செய்ய முடியாத பொழுது தன் மீது தனக்கே அவர்கள் தாக்குதல் நடத்தி கொள்கிறார்கள். அது வாயு ரீதியான, மன ரீதியான அல்லது உணர்ச்சி ரீதியான தாக்குதல் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பெரும்பாலும் அதிகமாக பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த பணம் என்பது அவர்களுடைய திறமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். மனித திறமை என்பது வேறு, பணத்தை சம்பாதிப்பது என்பது வேறு. அந்த காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டங்களில் ஒருவர் 1 லட்சம் சம்பாதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கனவு. பல மனிதர்களை அனுசரித்து செய்ய வேண்டும். பல மனிதர்களுக்கேற்ப தன்னை மாடிஃபை என்று சொல்லக்கூடிய மாற்றி அமைத்துக் கொண்டுதான் அதை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று சாதாரணமாகவே ஒரு வேலையில் சேர்ந்தவுடனாக அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும் பொழுது அவர்கள் இதுதான் உண்மை என்ற நம்பிக்கொண்டு மனிதர்களோடு பழகும் விதத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அல்லது மனிதர்கள் இவர்கள் எவ்வாறு நினைக்கிறார்களோ அதே வேற்று பழக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வார்த்தை மாறுபாடுகளோ உணர்ச்சி மாறுபாடுகளோ அவர்களால் எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. அதனால தான் இன்றைக்கி படித்த பெண்களும் கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா வேலைச்சாலையில் ஒரு மென்பொருள் என்ஜினியர் குடும்ப தகராறு காரணமாக தன்னுடைய குழந்தையையும் விட்டுவிட்டு ஒரு 40 அடி பாலத்திலிருந்து தற்கொலை செய்து கொண்டார். அதே போல் இன்னொரு பெண் தன்னுடைய குழந்தை மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டது. அதை அருகில் உள்ளவர்கள் காப்பாற்றி விட்டார்கள். அதனால் வரக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களால் தாங்கி பிடிக்க முடியாமலோ அல்லது ஏதோ ஒரு சூழல்னால அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். பொதுவாக இது ஏன் நடக்கிறது? அப்போ உளவியல் ரீதியான ஆலோசனை பகுப்பாய்வு என்பது அவசியம். பணம் சம்பாதிப்பது ஒன்று என்ற ஒரு மின்திறன் அல்லது மென்திறன், அது வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தானே தவிர அந்த ஊதியத்தின் மதிப்படிப்படையில் மனிதர்களோடு பழகும் திறன் வந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. மனிதர்களோடு அனுசரித்து பழகும் திறன், மனிதர்களை புரிந்து இயக்கும் திறன், மனிதர்களுக்கேற்ப சக அனுசரிப்பு என்று சொல்லக்கூடிய திறன் குறைவினால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வார்த்தையில் எது வெளிப்படுகிறதோ அது மட்டுமே நடக்க வேண்டும் நினைக்கிறார்கள். இதுதான் பல்வேறு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை தற்கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிவிடுகிறது. பலர் சம்பாதிக்கப்பவர்கள் அனைவருமே 2 வகையில் உள்ளார்கள். அதாவது அதீதமான பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், சிறு வயதிலேயே அதீத பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் 2 வகையில் இருக்கிறார்கள். ஒன்று, பிறருக்கு பணமே கொடுக்க மாட்டார்கள், குடும்பத்தினருக்கும் கூட. இன்னொன்று, பிறரிடத்திலிருந்து பணத்தை வாங்கி கொண்டே செலவு செய்வார்கள். மொத்தத்தில் தன்னுடைய பணம் யாருக்கும் போகக்கூடாது என்று நினைத்து தன்னைத்தானே செலவு செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். இன்னொன்று, பிறரிடத்திலும் பணத்தை வாங்கி தானே வைத்துக்கொண்டு செலவு செய்வது இன்னொரு கூட்டம். யாருக்கும் தெரியாமல் தான் மட்டுமே என்ஜாய் பண்ணுவது என்பது ஒரு கூட்டம். ஸோ இது போன்ற பல்வேறு மனித சிக்கலில் அவர்கள் கடைசியில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ஆகவே மனித நடத்தைகளை புரிந்து கொள்ள உளவியல் பகுப்பாய்வு அவசியம் என்பதை புரிந்து கொண்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல்வேறு வகையான உளவியல் நடத்தை தீர்வுகளுக்கு ஏற்ப அவர்களை எவ்வாறு முறைப்படுத்துவது, உணர்ச்சிகளை முறைப்படுத்துவது எப்படி என்ற சிறப்பு உளவியல் ஆலோசனை வழங்கி வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்வோம்.